கடைசியாக கொஞ்சம் சேவ் வச்சுருக்கேன். அந்த மசாலா பட்டாணி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் சேவ். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு எடுத்திங்கன்னா பானிபூரி. அது கூடவே மசாலா பூரி, பேல் பூரி இது எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அந்த பானிபூரி, மசாலா பூரி, பேல் பூரி இது மூணுமே எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி, பானி இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பானிபூரி செய்கிறதுக்கு தேவையான பூரி வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ நம்ம பானிபூரி, பேல் பூரி, மசாலா பூரி செய்கிறதுக்கு தேவையான க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி, பானி இந்த மூணுமே ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகாய், புளி, பேரிச்சம்பழம், இஞ்சி, எலுமிச்சம்பழம், வெல்லம், வரமிளகாத்தூள், சீரகத்தூள், உப்பு, பிளாக் சால்ட், சாட் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர். இப்போ நம்ம க்ரீன் சட்னி செய்கிறதுக்கு அரைக்கட்டு கொத்தமல்லி நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம அரைக்கட்டு புதினா எடுத்து கழுவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 4 பச்சை மிளகாய் எடுத்து கழுவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் புழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பானிபூரிக்கு தேவையான பானி, அதாவது அந்த ரசம் செய்கிறதுக்கு இந்த க்ரீன் சட்னி தான். அது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கலந்துட்டோம். அது கூடவே நம்ம அரை கப்பு கரைச்சி வச்ச புளிச்சாறு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா கலந்துட்டு இப்போ வடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த புளியோடு சேர்த்து இந்த கொத்தமல்லி, புதினா அரைச்ச சட்னியெல்லாம் போட்டு நல்லா வடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சட்னிக்கு தான் உப்பு போட்டிருப்போம். நம்ம தண்ணி நிறைய சேர்த்துறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, அரை டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்ததுனால இப்போ 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பிளாக் சால்ட். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்த்து நம்ம கலந்தாச்சு. இன்னும் கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாட்ட வேணும். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு பானிபூரிக்கு தேவையான ரசம், அதாவது அந்த பானி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் பார்த்திங்கன்னா 200 கிராம் பேரிச்சம்பழம் நம்ம கொட்டை இல்லாமல் எடுத்துருக்கோம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பேரிச்சம்பழத்தில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேரிச்சம்பழம் 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே கலந்துட்டு 100 கிராம் புளி வந்து நம்ம ஊற வச்சு நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புளி கரைசல் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வெல்லம் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம்.
இப்போ வந்து புளி தண்ணி பேரிச்சம்பழம் அது கூட நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து கொதிக்க வைக்கலாம். கொதித்து நல்லா கெட்டி ஆகணும் இந்த சட்னி. இப்போ நம்ம வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த புளிக்கரசெல்லாம் நல்லா வடித்தாச்சு. அதை மறுபடியும் இப்படி ஒரு வடசட்டையில் ஊற்றிட்டு இதை நல்லா கொதித்து திக்காகணும். இந்த மாதிரி வந்து வடித்து எடுத்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு திக்காய் சட்னி எடுத்து வச்சோம்னா இது 1 மாதம் ஆனாலும் நம்ம வச்சுக்கலாம். எப்போ வேணால் நம்ம வந்து பானிபூரிக்கு இந்த சட்னி எடுத்து செஞ்சுக்கலாம். நம்ம இந்த கரைசல் கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கொதித்து சுண்டி வரணும். இப்போ இந்த புளி சட்னி, அதாவது இனிப்பு சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் சட்னி, பேரிச்சம்பழ சட்னி, இந்த மாதிரி சொல்லலாம். இந்த சட்னியை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சோம்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மாதக்கணக்கில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. எப்போல்லாம் நமக்கு பானிபூரி தேவை, மசால் பூரி தேவையோ அப்போ வந்து இந்த ஸ்வீட் சட்னி எடுத்து வச்சுக்கலாம். க்ரீன் சட்னி வந்து அப்பப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். நம்ம வந்து சும்மா அதை பேரிச்சம்பழம் புளியை போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைக்காமல் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம், ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த எல்லாமே இந்த ரெட் சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி எல்லாமே நல்லா திக்காகி வந்துருச்சு. நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறினோன்னு எடுத்து வச்சுக்கலாம். மசாலா பூரிக்கு தேவையான அந்த மசாலாவை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த பச்சை பட்டாணி 1 கப், வேக வைத்த உருளைக்கிழங்கு 1, பொடியாக நறுக்கிய 1 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 2 பட்டை, 2 கிராம்பு, அடுத்தது 6 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு எண்ணெய். இப்போ மசாலா செய்கிறதுக்கு நம்ம 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த எண்ணெயிலேயே 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி போட்டாச்சு. அடுத்தது 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து வதக்கும் பொழுது நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச பட்டாணியும் அது கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கலாம். அது கூட உருளைக்கிழங்கும் கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படியே போடாமல் கொஞ்சம் மசித்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடசட்டி வச்சுட்டு வடசட்டி சூடானதும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்தியாச்சு. அது கூட 1/2 டீஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், இப்படி இந்த தனித்தனியாக சேர்த்துறதுக்கு பதிலாக நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துருக்கோம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம மசிச்சு வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். பட்டாணியும் உருளைக்கிழங்கு 1-2 மசிச்சா போதும், ரொம்ப மசிக்க வேண்டாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. மசாலா பூரிக்கு தேவையான அந்த பட்டாணி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேல் பூரிக்கு நம்ம அந்த மேலே வந்து இந்த சேவ் வந்து நம்ம தூவுவோம். அதை வந்து நம்ம வெளியில் வாங்காமல் வீட்டிலேயே சீக்கிரமாக செஞ்சிட முடியும். எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கோம். அது காயத்துக்குள்ளே ஒரு 1/2 கப்பு வந்து கடலை மாவு எடுத்துருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கலாம். சேவுக்கு வந்து கொஞ்சம் முறுக்கும் புளிகிற மாதிரி மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவு கெட்டியாக பிசைஞ்ச மாவு வந்து இந்த மாதிரி முறுக்குழக்கில் நம்ம வந்து சேவ் புளிகிற அச்சு போட்டுட்டு அதில் வந்து இது ஃபில் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம பானிபூரி செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து அந்த ஃபில்லிங் வந்து உருளைக்கிழங்கு வந்து கலந்துக்கலாம். அதில் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு தோல் உரித்து போட்டிருக்கோம். அதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். அடுத்தது வேக வச்ச பச்சை பட்டாணியை வந்து நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சிறிதளவு சேர்த்துக்கலாம். 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், அது கூட சிறிதளவு கொத்தமல்லி தழை. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பானிபூரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பானிபூரிக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம பூரியை இந்த மாதிரி உடைக்கணும். பூரியை உடைச்சிட்டு அதுக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் வச்சுட்டு இதை வந்து ஸ்வீட் சட்னி போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பானி ஊற்றணும். இப்போ நம்ம பேல் பூரி செஞ்சுக்கலாம். அதுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளி, அடுத்தது துருவி வச்ச கேரட். நம்ம இந்த பூரியை ஒரு 4-5 உடச்சி போட்டுக்கலாம். பூரி போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சம் மிக்சர், அது கூட கொஞ்சம் கடலையும் கலந்துருக்கும், அதுவும் சேர்த்துக்கலாம். க்ரீன் சட்னி, அடுத்தது சிறிதளவு வரமிளகாத்தூள், சாட் மசாலா, கொஞ்சமாக சால்ட், 2 கப் பூரி நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வந்து பேல்பூரி வந்து கலந்தவனே அப்படியே சாப்பிட கொடுக்கணும், ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. பொரி வந்து ஒரு மாதிரி நமத்த மாதிரி ஆயிரும். இதை கலந்தவனே நம்ம சர்வ் பண்ணிடணும். அப்போ நம்ம இப்போ கலந்து வச்ச பூரியை வந்து பேல்பூரியை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கடைசியாக கொஞ்சம் சேவ். அடுத்தது நம்ம மசாலா பூரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம பூரியை கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம். இப்போ பூரியில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மசாலா பட்டாணி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக க்ரீன் சட்னி, கொஞ்சமாக ஸ்வீட் சட்னி, மேலே கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கடைசியாக கொஞ்சம் சேவ், மேலே கொஞ்சம் சாட் மசாலா. இப்போ நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரி 3மே ரெடி பண்ணியாச்சு. இந்த பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரிக்கு நம்ம முதல்லையே பூரியை ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது 10 to 20 நாள் வச்சுக்கலாம். அதுபோல் அந்த ஸ்வீட் சட்னி ரெடி பண்ணி வச்சாலும் 10 to 20 நாள் வச்சுக்கலாம். நம்ம கேட்கும்போது, குழந்தைங்க கேட்கும்போது அல்லது யங்ஸ்டர்ஸ் கேட்கும்பொழுது நம்ம வீட்லேயே அந்த க்ரீன் சட்னியும் நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பானியும் ரொம்ப ஈஸி. இதை வச்சு நம்ம 5 நிமிஷத்தில் பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரி இது எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இது வந்து வீட்டில் நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.